அதிமுக விஜய் கூட்டணி 100 தொகுதிகளை கேட்கும் தமிழக வெற்றி கழகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை, மற்றொரு புறத்திலே தொகுதிகளுக்குரிய வேலைப்பாடுகளை பூரம் துரிதப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட அதிமுகவிலே 2026 சட்டமன்றத்தில் என்பது மிக மிக முக்கியமான ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக தமிழகத்திலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து, அதுவுமே தனி பெரும்பான்மையுடன் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து அதிமுகவின் மூலமாக தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. கரூரில் நடந்த பிரச்சனைகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கரூரில் நடந்த சம்பவம் என்பது 41 மரணங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அந்த குடும்பங்கள் பூரம் இன்றளவும் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, அந்த பிரச்சனைக்கு பின்பு விஜய் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார், விஜய் ஒதுங்கி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி பாஜக, அதிமுக நமது தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைக்கப் போகிறார்கள் அப்படிங்கெல்லாம் செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவை கொள்கை எதிரி என விஜய் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த கொள்கை எதிரியுடன் கூட்டணி என்பது வைக்காமல், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் விஜய் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருந்த போதிலுமே 100 தொகுதியில் வரைக்கும் அதிமுக கூட்டணியிலே தமிழக வெற்றி கழகம் கேட்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு 100 தொகுதிகளை கொடுத்து விட்டால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை கொடுப்பது? அப்ப மற்ற எந்த கூட்டணி கட்சியை தொகுதியை குறைப்பது? அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறைந்து விடுமோ என்ற எண்ணத்திலே நமது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு சரி வராது, 60 70 தொகுதிகள் வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்க முடியும், 100 தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது என நமது எடப்பாடி பழனிசாமி விஜயிடம் கராராக சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். அந்த 2 முறையுமே ஜனவரி மாதத்திலே கூட்டணி பற்றின அறிவிப்பை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாமல் 2வது முறை தொலைபேசி தொடர்பு கொண்ட அந்த சமயத்திலே 100 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், 100 தொகுதிகளை நீங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எந்த விதமான சம்மதமும் சொல்ல கிடையாது, 100 தொகுதிகளை கொடுத்து விட்டால் அதிமுக வெற்றி பெற்றாலும் தனி பெரும்பான்மை என்பது கிடைக்குமா? கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து நாளைக்கு விஜயும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை ஓரம் கட்டுவதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது? அதன் காரணமாகத்தான் அதிமுக விஜய் தமிழக வெற்றி கழக கூட்டணியிலே 100 தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது, 50 60 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தற்சமயம் செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.